ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோல செப்டம்பர் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நான் வேற லேப்ல பண்றதுனால என்னால ஹைலைட் பண்ணிலாம் காமிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒரு 3 டேஸ்க்கு இப்படி தான் இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஓகே. நேஷனல் அஃபேர்ஸ்ல என்னன்னா பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் நேம் பார்த்துக்கோங்க. டேஷோ டெஷரிங் டொப்கே. இவங்க அவங்க ஒய்ஃப் அவங்க ஸ்பௌஸோட ஹாம் தஷி டோமா அவங்க பேரு. இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு செகண்ட் டைம் விசிட் வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ விசிட் வரும்போது கண்டிப்பா வந்து இங்க இருக்க பிளேசஸ்லாம் போவாங்கல்ல. அந்த மாதிரி இங்க பூட்டானோட பிரைம் மினிஸ்டர் இந்தியால பீகார், உத்தரப்பிரதேஷ், டெல்லி 3 இடத்துக்கு போயிருக்காரு. பீகார்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராயல் பூட்டான் டெம்பிள் இனாக்ரேஷனுக்காக போயிருப்பாங்க. அந்த ராயல் பூட்டான் டெம்பிள் வந்து ஒரு பூட்டானீஸ் ஆர்க்கிடெக்சரல் ஸ்டைல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட ஒரு இதுதான். ஓகேங்களா? தென் வந்து நலந்தா யூனிவர்சிட்டி. இதுவுமே எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் இதுலேருந்து எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நலந்தா யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட்ல இருக்கு? மகாபோதி டெம்பிள் எந்த ஸ்டேட்ல இருக்கு? ராயல் பூட்டான் டெம்பிள் எந்த ஸ்டேட்ல இருக்கு? அப்படின்னு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மகாபோதி டெம்பிள் இது வந்து இந்த டெம்பிளையும் விசிட் பண்ணியிருக்காங்க. இந்த மகாபோதி டெம்பிள் அப்படின்றது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல ஒரு டெம்பிள் தான் இது. மகாபோதி டெம்பிள் அப்படின்றது. ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ராயல் பூட்டான் டெம்பிள், செகண்ட் நலந்தா யூனிவர்சிட்டி, தேர்டு மகாபோதி டெம்பிள். மகாபோதி டெம்பிள் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல ஒன்று. ஓகே, கிளியர்? தென் இப்போ இந்த 3 பிளேஸ் தான் வந்து பீகார்ல விசிட் போயிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ நலந்தா யூனிவர்சிட்டிக்கு அது வந்து அவங்களோட கோஆப்ரேஷன் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக எது மூலமான்னு பார்த்தீங்கன்னா அகாடமிக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்காலர்ஷிப்ஸ் மூலமா அவங்களோட கோஆப்ரேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக தான் நலந்தா யூனிவர்சிட்டி. இந்த மகாபோதி டெம்பிள் அப்படின்றது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்கிறதுனால அந்த டெம்பிளும் விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இது. ஓகே. ஸோ தென் வந்து உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா இங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ராம் ஜமா பூமி டெம்பிள் அயோத்தியால இருக்குல்ல அந்த டெம்பிளை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாரின் லீடர் விசிட் பண்றாங்க. யாருன்னா அது இந்த பூட்டானிஸ் பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? ஸோ உத்தரப்பிரதேஷ்ல இந்த அயோத்தியா டெம்பிள் விசிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூ டெல்லி பாருங்க. நியூ டெல்லியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் இருக்காங்கல்ல ஜெய்சங்கர் அவங்களோட ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பைலேட்ரல் டைஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. எந்தெந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பவர், ட்ரேடு, எஜுகேஷன், கனெக்டிவிட்டி அண்ட் ரீஜினல் ஸ்டெபிலிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு எம்ஓயு ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுக்கிறாங்க. யாருன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி கூட எந்தெந்த எதுலலாம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹைட்ரோ பவர், ட்ரேடு, எஜுகேஷன், கனெக்டிவிட்டி அண்ட் ரீஜினல் ஸ்டெபிலிட்டியில். கிளியர்? தென் வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவோட அடானி பவர் லிமிடெட் இருக்காங்களே அவங்க பூட்டானோட ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் லிமிட்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்ன அக்ரி பண்ணியிருப்பாங்கன்னா 570 மெகாவாட் வாங்சூ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் வந்து அண்டர் எ பூத் மாடல் கீட்டில் வந்து பில் பண்ணுறதா வந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த பூட்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. பில்டு ஓன் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல். பில்ட் ஓன் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் மாடல். ஓகேங்களா? இதுக்கான எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 6000 crore. ஓகே. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூன். இப்போ இது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 2026 அதே மாதிரி இது 2031 தான் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 570 மெகாவாட் வாங்சூ ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அண்டர் எ பூட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. பில்டு ஹோன் ஆப்ரேட்டு ட்ரான்ஸ்ஃபர் மாடல். எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ 6000 crore. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் நேஷனல் அஃபேர்ஸ். இதை தாண்டி அடிஷ்னலாக ஒன்று இதில் ஞாபகம் வச்சுக்கணும். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்க நம்ம யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல மகாபோதி டெம்பிள் அப்படின்றத ஒன்று பார்த்தோம். ஸோ யுனெஸ்கோனா என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன். ஓகே. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது? பாரிஸ், ஃப்ரான்ஸ். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸே வந்து மொத்தம் 3 ஹெரிட்டேஜ் சைட்டாக பிரிப்பாங்க. கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட், நேச்சுரல் ஹெரிட்டேஜ், மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ் அப்படின்ட்டு 3 ஹெரிட்டேஜாக பிரிக்கிறாங்க.
ஓகேங்களா? ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மோனுமெண்ட், பில்டிங், டவுன்ஸ், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் இது எல்லாமே கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் சைட்ல வரும். நேச்சுரல்னா இந்த ஐலாண்டு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நேச்சுரல் ஹெரிட்டேஜ். மிக்ஸ்டு ஹெரிட்டேஜ்னா கல்ச்சுரல், நேச்சுரல் ரெண்டுமே சேர்ந்தது மிக்ஸ்டு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்ல வந்து கொஷின்ஸ் இன்னொன்று எப்படி வரலான்னு கேட்டிங்கன்னா, எத்தனை வேர்ல்டு யுனெஸ்கோட எத்தனை வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது அப்படின்ட்டு கேட்கலாம். கரெக்டா? 44 யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 44. ஏன்னா எக்ஸாம்ல இந்த மாதிரி உள்ள இன்டெப்தா கேட்கணும்னா இதெல்லாம் கேட்பாங்க. யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ்ல மொத்தம் எத்தனை இருக்குன்னா 44. ஓகேங்களா? அதே மாதிரி கல்ச்சுரல் சைட்ஸ் 36 இருக்கு. நேச்சுரல் சைட்ஸ் 7 இருக்கு. மிக்ஸ்டு சைட் 1. மிக்ஸ்டு சைட் ஒன்னே ஒன்று தானே. அந்த ஒன்று சைட் என்னன்னா கங்ஸென்ட். அந்த ஸ்பெல்லிங் சொல்றேன் பாருங்க. KHANG கங் சென் CHEND கங்சென்ட் ஜொங்கா நேஷனல் பார்க். இது எங்க இருக்குன்னா சிக்கிம். இது வந்து மிக்ஸ்டு சைட்ல ஒரே ஒரு சைட்டு தான். 7 நேச்சுரல் சைட்ஸ் இருக்கு, 36 கல்ச்சுரல் சைட்ஸ் இருக்கு. கிளியர்? மொத்தமா 44. இப்போ ரீசெண்டா நம்ம ஜூலை மந்த் பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்ல மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப் ஆஃப் இந்தியா வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தது. ஓகேங்களா? இது ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. இதுதான் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஜூலை மந்த்து. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சொல்கிறத இன்னைக்கு நீங்கள் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எப்பவுமே இதில் எழுதி உங்களுக்கு அப்படியே சென்ட் பண்ணிடுவேன். பட் இன்னைக்கு இதில் என்னால் எழுத முடியாது. அதனால தான் நான் வாயில் சொல்கிறேன். நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு 3 நாளைக்கு. ஓகே? ஸோ இவ்வளோதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு குவிஸ் என்னன்னா பூட்டானோட கேபிட்டல் கரன்சி வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? ஓகே, செகண்ட் நியூஸ் பாருங்க. ஆக்சுவலி வந்து இது என்னன்னா ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்பாட்லைட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. யாரும் சேர்ந்துனா சிட்பியும் CRIF ஐமார்க் இவங்க 2 பேரும் சேர்ந்து CRIF ஐமார்க் இவங்க 2 பேர் சிட்பியோட சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்பாட்லைட் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓகேங்களா? இதில் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லெண்டிங் ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்மால் பிஸ்னஸ் செக்டார் இதை பற்றி ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்கிறது தான் இந்த ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்பாட்லைட் அப்படின்றது. ஓகே, இதில் மகாராஷ்டிரா தான் வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் ஸ்மால் பிஸ்னஸ் கிரெடிட்டில் டாப் லிஸ்ட்டில் இருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 6.6 lakh crore ஃபாலோட் பை தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா. ஸோ இங்கே தனியாகவே கொடுத்துருக்கேன் பாருங்க. டாப் 5 ஸ்டேட்ஸ் கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங். மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ், தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ், தேர்ட் வந்து குஜராத், ஃபோர்த் உத்தரப்பிரதேஷ், ஃபிஃப்த் வந்து கர்நாடகா. ஸோ இந்த ஆர்டர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. 5 ஸ்டேட்ஸ் கிரெடிட் அவுட்ஸ்டாண்டிங்கில் மகாராஷ்டிரா, செகண்ட் பிளேஸில் தமிழ்நாடு, தேர்ட் வந்து குஜராத், ஃபோர்த்து உத்தரப்பிரதேஷ், ஃபிஃப்த் வந்து கர்நாடகா. ஓகேங்களா? ஸோ இந்த க்ரோத் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேரில் பார்த்தீங்கன்னா இந்த 5 ஸ்டேட்ஸ் தான் வந்து நேஷ்னல் ஸ்மால் பிஸ்னஸ் கிரெடிட் போர்ட்ஃபோலியோவில் 46% ஆஃப் அக்கௌண்ட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 46%. அதில் உத்தரப்பிரதேஷ் வந்து ஹையஸ்ட் இயர் ஆன் இயர் க்ரோத் இன் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் அட் 20.7. இப்போ உத்தரப்பிரதேஷ் இங்கே 4th பிளேஸில் இருக்குது. இவங்க இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் வராங்க அவங்களோட க்ரோத்தில். ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20.7% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிட்டு வராங்க உத்தரப்பிரதேஷ் இதில் 4th ரேங்க்ல இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து இதில் பாரோவர் செக்மெண்ட்டுன்னு இருக்குது. இப்போ சோல் ப்ராப்ரியேட்டர்ஸ் அவங்க வந்து இந்த அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 75%. அதே மாதிரி இந்த ஆக்டிவ் ஸ்மால் பிஸ்னஸ் லோன் வந்து மோர் தென் 85%.
ஸ்மால் பிஸ்னஸ் லோனில் ஆக்டிவாக இருக்கிறது வந்து இப்போதைக்கு மோர் தென் 85%. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆண்டர்பிரைசஸ் வந்து ஹையஸ்ட் இயர் ஆன் இயர் growth வந்து அவங்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க 24.7. நம்ம அங்கே பார்த்தது உத்தரப்பிரதேஷோட ஹையஸ்ட் இயர் ஆன் growth 20.7. இங்கே ஆண்டர்பிரைசஸ் இவங்களும் வந்து ஹையஸ்ட் இயர் ஆன் இயர் growth வந்து பார்க்குறாங்க 24.7%. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சோல் ப்ராப்ரேட்டியர்ஸ் வந்து வித் அவங்களோட என்டிட்டி ப்ரெசன்ஸோட எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாரோவர் கவுண்டில் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் இன்க்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர். எவ்வளோனா 9.3%. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நேஷ்னல் லெவல் கிரெடிட் பிக்சரில் டோட்டல் ஸ்மால் பிஸ்னஸ் கிரெடிட் எக்ஸ்போஷர் வந்து 19.3% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இன்க்ரீஸ் ஆகி 45.3 lakh crore வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டிவ் ஸ்மால் பிஸ்னஸ் லோன் வந்து 8.7% இயர் ஆன் இயர் growth ஆயிருக்கு. இது இப்போ growth ஆகி 6.9 crore லோன் வந்து ரீச் ஆயிருக்கு. தென் இன் டேர்ம் ஆஃப் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷனில் ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான் வந்து லார்ஜஸ்ட் ஷேர் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் கிரெடிட் போர்ட்ஃபோலியோவில் அட் 34.4% வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்க வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இம்பார்ட்டண்ட்டான வேல்யூஸ் பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து தான் இருக்குது. ஸோ படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது. ஸோ திரும்ப இதில் வந்து இந்த தனித்தனியாக பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்பர்ஸ்க்கு எதுனா க்ளூ வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாமா? தேர்ட் நியூஸ். ஸோ தேர்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்சுவலி இங்கே பார்த்துக்கோங்க ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் NBWL கரெக்டாக. இவங்க எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கீழே வராங்க. இதை சேர் பண்ணுறது யாருன்னா யூனியன் மினிஸ்டர் பூபேந்தர் யாதவ் அவர் தான் சேர் பண்ணுறாரு. இப்போ என்ன இங்கே அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எக்ஸ்பான்ஷன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எந்த டைகர் ரிசர்வ்க்குனா சுந்தர்பான் டைகர் ரிசர்வ்க்கு. ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த சுந்தர்பான் டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. ஓகேங்களா? எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இதை வந்து ஃபஸ்ட்டு எப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க டைகர் ரிசர்வா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1973ல். ஸோ எக்ஸாமில் இந்த பாயிண்ட் கேட்கறதுக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. சுந்தர்பான் டைகர் ரிசர்வ் வந்து ஃபஸ்ட்டு எப்போ டைகர் ரிசர்வாக டிக்ளேர் பண்ணாங்க அப்படின்னா 1973ல். 1987ல் என்ன பண்ணாங்கன்னா இதை வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் 1987ல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே. அண்ட் 1989ல் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்ட்டு ரெகாக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு டைகர் ரிசர்வ் சுந்தர்பான் டைகர் ரிசர்வ். ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது? வெஸ்ட் பெங்கால். ஸோ வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் யார்? CV ஆனந்தா போஸ். கேபிட்டல் வந்து கொல்கட்டா. ஓகே. ஸோ சிஎம் நம்மளுக்கு தெரியும் மமதா பானர்ஜி. கரெக்டாக? ஸோ இந்த சுந்தர்பான் டைகர் ரிசர்வை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. யாருன்னா இந்த NBWL. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல ஒரு 3 ஃபாரஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. அந்த 3 ஃபாரஸ்ட்டோட நேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மத்லா, ராய்திகி, ராம்கங்கா. மத்லா, ராய்திகி, ராம்கங்கா இந்த 3 ஃபாரஸ்ட் ரேஞ்சஸையும் இதில் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது இது வந்து இந்தியாவோட செகண்ட் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வாக வந்து மேக் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எந்த இது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்க நாகார்ஜுன் சாகர் ஸ்ரீ சாய்லம் டைகர் ரிசர்வ் தான் ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வ். செகண்ட் லார்ஜஸ்ட் டைகர் ரிசர்வாக சுந்தர்பான் டைகர் ரிசர்வாக மாற்றுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பான்ஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 3 ஃபாரஸ்ட் ரேஞ்சை ஆட் பண்ணுறாங்க. அந்த 3 ஃபாரஸ்ட் ரேஞ்ச் என்னதுன்னா மத்லா, ராய்திகி, ராம்கங்கா. கிளியர்? அவ்வளோதான், ஈஸி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதில் வேணால் அந்த ஸ்கொயர் கிலோமீட்டரும் பார்த்துக்கோங்க. ஆந்திர பிரதேஷில் இருக்கிறதுக்கு 3727.82. இப்போ செகண்ட் லார்ஜஸ்ட் வந்து 3629.57. ஓகே. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் எந்த 3 ஃபாரஸ்ட் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஒரு எம்ல ஸ்டார்ட் ஆகுது, 2 ஆரில் ஸ்டார்ட் ஆகுதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. MRR. ஸோ why it matters கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி வந்து இப்போது இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு
இந்த ப்ரப்போசல் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்துக்கோங்க. 2005ல ரிவைஸ் பண்ணது 2023ல, இப்போ ஃபைனலாக அப்ரூவல் வாங்கினது 2025லன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் இது மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் நியூஸ். ஓகே, இந்த ஃபோர்த் நியூஸில் இந்த கொங்ஸ்பெர்க் மெரிடைம் அப்படின்னு இருப்பாங்க. இது வந்து ஒரு டெக்னாலஜி கம்பெனி. இவங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி 2 பேரோட ஒருத்தவங்களோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்னொருத்தவங்களோட பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. அந்த 2 பேரோட கம்பெனியோட நேம் வந்து இங்கே மிஸ் ஆயிடுச்சு. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட் அப்படியே அந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கொங்ஸ்பெர்க் மெரிடைம் வந்து technology company signed an agreement with Mandovi Dry Docks. Mandovi spelling MANDOVI. Mandovi Dry Docks. யார் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருப்பாங்கன்னா ரிப்ளே குரூப், RIPLEY ரிப்ளே குரூப், இவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டு தான் இந்த ஃபுல்லி இன்டகிரேட்டட் எக்யூப்மெண்ட் பேக்கேஜ் வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் டக்குக்காக வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. என்னதுன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் டக் வந்து இன்டகிரேட் அதை இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி சைன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு கீழே டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் டக் டிரான்சிஷன் ப்ரோக்ராம் கீழே தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஃபார் எதுக்காகனா மெரிடைமோட டீகார்பனைசேஷனுக்காக. ஓகேங்களா? இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அந்த சப்ளை பண்ண எக்யூப்மெண்ட்ஸ் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டைம்லைனில் இந்த டக் டிசைன் இருக்குல்ல, இந்த டக் டிசைன் பண்ணது யாருன்னா நவ்டிக் இந்தியா வித் 60 டன் பொலார்டு புல். ஓகேங்களா? தென் வந்து ஷெட்யூல் எப்படி ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா டெலிவர்ட் அண்ட் கமிஷன் இன் Q4 2026க்கு வந்து இவங்க ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. தென் வந்து இதை எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா தீன் தயாள் போர்ட். இது எங்கே இருக்குன்னா கண்ட்லா, குஜராத். ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் லொக்கேஷன் அண்டர் இந்த GTTP இனிஷியேட்டிவ்ல இது ஒரு ஃப்ளாக்ஷிப் லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்னது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் டக் அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஏன் இது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக் டக் இன் இந்தியா. இது வந்து ஒரு மேஜர் லீப் டுவர்ட் சஸ்டைனபிள் அண்ட் எமிஷன் ரெடியூஸ்டு போர்ட் ஆப்ரேஷனுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட மெரிடைம் டீகார்பனைசேஷன் எஃபர்ட்ல இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோனும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபர்ஸ்ட் வாட் ஹேப்பன்னு இருக்குல்ல, அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நான் சொன்ன 2 இது அந்த பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க படிக்கும்போது. ஓகேங்களா? தென் வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டைம்லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஏன்னா இது கேட்பாங்க இந்த டெல்லி எப்போ வந்து ஸ்டார்ட் கமிஷன் பண்ணுறதுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ Q4 2026. ஓகே, அதே மாதிரி இந்த டக் டிசைன் பண்ணதும் நவ்டிக் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து ஒரு MOU வந்து கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தானோட MOU சைன் பண்ணியிருப்பாங்க. 21,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. எதுலன்னா இந்த ரைசிங் ராஜஸ்தான் இனிஷியேட்டிவ்ல. என்ன இனிஷியேட்டிவ்? ரைசிங் ராஜஸ்தான் இனிஷியேட்டிவ். அதுக்காக பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் கவர்மெண்ட்டோட MOU சைன் பண்ணியிருப்பாங்க. கிளியர்? 21,000 crore. ஸோ பஞ்சாப் நேஷனல் பேங்க்கோட MD அண்ட் CEO பார்த்துக்கோங்க அசோக் சந்திரா. ராஜஸ்தான் கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் செக்ரட்டரி பார்த்துக்கோங்க வைபவ் கல்ரியா. ஓகே, தென் இதில் என்னென்ன ஃபோக்கஸ் ஏரியாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா MSME, உமன் ஆண்டர்பிரினர்ஸ், டிஜிட்டல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். அந்த இனிஷியேட்டிவ் பேர் என்னது? ரைசிங் ராஜஸ்தான். இந்த இனிஷியேட்டிவ்ல இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கான இம்பேக்ட் என்ன இதை கொண்டு ஃபண்ட் பண்ணுறதுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை பூஸ்டப் பண்ணுமா, ஆண்டர்பிரினர்ஷிப் என்கரேஜ் பண்ணும் எஸ்பெஷலி அமாங் உமனுக்கு மத்தியில். அதே மாதிரி சோஷியோ எக்கனாமிக் க்ரோத் வந்து ராஜஸ்தானில் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரைசிங் ராஜஸ்தான் அப்படின்றது ராஜஸ்தானோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இது வந்து ஸ்டேட்டை வந்து $350 பில்லியன் எக்கனாமி பை 2029க்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு இது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இனிஷியேட்டிவ். அப்போ ராஜஸ்தானோட அவங்க ஸ்டேட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டார்கெட் என்ன வச்சுருக்காங்க? 350 பில்லியன் எக்கனாமி பை 2029. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி.
ஆர்ஆர்பி எலக்ட்ரானிக் சைன் 4 MOU சைன் பண்ணியிருப்பாங்க செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இந்த ஆர்ஆர்பி எலக்ட்ரானிக் லிமிடெட். ஓகே, ஸோ இவங்க யாருடைய சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. கீழே பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், பலாரான் இன்ஃபோடெக், ராஜாராம் பாபு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, மாங்க் 9 டெக் பிரைவேட் லிமிடெட். இவங்க 4 பேரோடைய சேர்ந்து தான் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, யாருன்னா ஆர்ஆர்பி எலக்ட்ரானிக் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 4 ஸ்ட்ராட்டஜிக் MOUs வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. நேற்று நம்ம செமிகான் இந்தியா 2025 பார்த்தோம்ல, அந்த கான்ஃபரன்ஸில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜிக் MOU இந்த ஆர்ஆர்பி எலக்ட்ரானிக் லிமிடெட் இந்த 4 பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து ஒரு 4 MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த டிஐஎஃப்ஆர்னா இந்த டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோட MOU சைன் பண்ணியிருந்தாங்கல்ல, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா HGCAL ப்ராஜெக்ட் அட் CER அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான். தென் சைபர் செக்யூரிட்டிக்காக தான் வந்து பாலோரான் இன்ஃபோடெக்கோட வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. டேலண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக தான் இந்த ராஜாராம் பாபு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சங்லி அதோடைய வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. தென் அட்வான்ஸ்டு பேக்கேஜிங் இந்த மாங்க் 9 டெக் டு ஆக்சஸ் ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட். ஐ மீன் இது வந்து நெக்ஸ்ட் ஜென் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்காக வந்து இந்த மாங்க் 9 அப்படின்றவங்களோட வந்து இந்த RRR வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா MOUs ஆர்ஆர்பி வந்து MOU சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் ஈஸி தான். இதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் ஒரு வாட்டி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அவார்ட்ஸு மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் ஸ்டார் ரேட்டிங் அவார்ட் செரிமனி. ஓகேங்களா, இது வந்து எந்த இயருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23 to 24. இதில் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் தான் வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் அவார்ட் செரெமனி வந்து மும்பை மகாராஷ்டிராவில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா டாப் பர்ஃபார்மிங் கோல் அண்ட் லிக்னைட் மைன்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் சேஃப்டி என்விரான்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷனில் இருக்கவங்களாம் ஆனர் பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா, ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் பார்த்துக்கோங்க. டோட்டல் மைன்ஸ் எவ்வளோ சர்வே பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 383. அதில் 5 ஸ்டார் அவார்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 93%, 42 மைன்ஸ் கிட்ட 5 ஸ்டார் அவார்ட்ஸு. 4 மைன்ஸ் வந்து அதில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கியிருக்காங்க, 3 மைன் வந்து ரெண்டாவது ரேங்க் வாங்கியிருக்காங்க, 6 மைன் வந்து 3வது ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ரிமைனிங் 29 வந்து அச்சீவர்ஸ் ப்ரைஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எதுலனா இந்த 42 மைன்ஸில். ஓகே, 42ல் 4, 3, 6, 29, 4, 3, 6, 29. ஓகே, தென் டாப் பெர்ஃபார்மர் யாருன்னு பார்த்தீங்கன்னா NLCIL. ஓகேவா, இந்த NLCILனா NLC இந்தியா லிமிடெட். ஓகே, இவங்க வந்து நவரத்னா சென்டர் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸ். ஓகே, ஸோ இவங்க வந்து 5 ஸ்டார் லிக்னைட் மைன் 1A டலாபிரா 2 and 3 பார்சிங்கர் லிக்னைட் மைனுக்கு வாங்கியிருக்காங்க. 4 ஸ்டார் வந்து லிக்னைட் மைன் 1 and மைன் 2க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ உங்களுக்கான செகண்ட் குவிஸ் என்னென்னா நவரத்னா ஸ்டேட்டஸ் அச்சீவ் பண்ண எவ்வளோ வந்து ஃபண்ட் வச்சுருக்கணும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நவரத்னா, மினி ரத்னா, மகாரத்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருப்பேன், அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தென் SCCL சிங்காரணி கொலிரிஸ் கோ லிமிடெட். இவங்க வந்து 4 மைன்ஸ் வந்து இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்க 4 மைன்ஸோட நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் TG ஜென்கோ, இது வந்து பெஸ்ட் சேஃப்டி ப்ராக்டிசஸ் அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து இந்த TG ஜென்கோ வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து OCPLோட மனோகர்பூர் மைன்ஸ், இவங்க வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்காங்க 4th கான்சிக்யூட்டிவ் இயரா. ஓகேங்களா, தென் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. CCO வெப்சைட் அண்ட் இன்டராக்டிவ் டேஷ்போர்ட். இது வந்து எதுக்காகனா இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இதில் வந்து ஒரு 2 ஃப்ரேம் ஒர்க்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து லைவ்ஸு, இன்னொன்று வந்து ஆர்த்தா. ஸோ இதுக்கான ஃபுல் அப்ரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைவ்ஸ்னால் லேர்னிங், இன்னோவேஷன், விஷன், என்விரான்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி. ஓகேங்களா, இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி மைண்ட் க்ளோஷர் கைட் பண்ணுறதுக்கான ஒரு இதுதான் ஃப்ரேம் ஒர்க்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் ஒர்க் லைவ்ஸ், செகண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஹர்த்தா, ஆத்மா நிர்பர் ரீக்ளைமேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபார் ஆலிஸ்டிக் அசட். ஆத்மா நிர்பார்
reclamation and transformation for holistic asset. இது வந்து ஒரு green financing framework. reclaimed mines வந்து transform பண்றாங்க எப்படின்னா ப்ரொடக்டிவா எக்கோ ஃப்ரெண்ட்லி அசட்ஸா. அதுக்கான ஒரு 2 framework தான் இது. இதுக்கான அப்ரிவேஷனும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ செகண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஃபிலிம் மேக்கர் அனுபர்ணா ராய் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் அவார்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. எந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டி செக்ஷன்ல அட் எங்கன்னா 82nd வெனிஸ் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல. ஸோ இந்த நியூஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா. இவங்க வந்து ஒரு டெபியூட் ஃபிலிம் மேக்கர் ஃப்ரம் புருலியா வெஸ்ட் பெங்கால்ல இருந்து. ஓகே. அனுபர்ணா ராய் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் இந்த அவார்ட் ரிசீவ் பண்ணுறது. அவங்களோட ஃபிலிம் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஆஃப் ஃபர்கட்டன் ட்ரீஸ். ஓகே. இது வந்து எக்ஸ்ப்ளோர் லைவ்ஸ் ஆஃப் 2 மைக்ரண்ட் உமன் மும்பைல இருந்து அவங்கள பற்றின ஒரு ஸ்டோரி தான். ஓகே. எந்த கேட்டகரின்னு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அவார்ட் யார் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜூலியா டக்கார்னவ் அப்படின்றவங்க தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ். யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஓகேவா இவங்க என்ன ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட் டீம் தட் எக்ஸல்ட் 18th இன்டர்நேஷனல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாட். இது எங்கே நடந்திருக்குன்னா ஜைனிங் சைனா. ஓகே. இதில் இந்தியாவோட அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மெடல் டீம் இந்தியா தான் வந்து மெடல் வின் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ 1 கோல்டு 4 சில்வர் 2 பிரான்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டீம் வந்து 3rd ப்ரைஸ் செக்யூர் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஜியோ சயின்ஸ் யூத் மூவ்மெண்ட் ரிப்போர்ட்டர் கேட்டகரியில். டீம் மெம்பர்ஸ் யார் யாருன்னு கொடுத்துருக்காங்க. ரயான்ஷ் குப்தா, சருவராத் பைன், ஹப்பம் நிதி பாண்டே, பிரியான்ஷி சகாஸ். ஜஸ்ட் நேம் பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரேஷனல் டிரைவ் ஆஃப் யூத் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக Tier 2 Tier 3 சிட்டிஸ்லேருந்து. ஓகேங்களா. ஸோ தென் வந்து இது வந்து எதை இது பண்ணியிருக்குன்னா NEP 2020 நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி நம்ம பார்த்தோம்ல. ஸோ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி எதுலேருந்து எதை இப்போ 2020 ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பிஃபோர் என்ன இயர் இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து என்னென்ன தெரியுமா. இந்தியன் ஸ்டூடெண்ட் டீம் அவங்க வந்து இந்த 18th இன்டர்நேஷ்னல் எர்த் சயின்ஸ் ஒலிம்பியாடில் இந்த இது வந்து வாங்கியிருக்காங்க ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன வின் பண்ணியிருக்காங்க 1 கோல்டு 4 சில்வர் பிரான்ஸ் 2. இந்த நம்ம டீம் இந்தியா தான் இதை வின் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக அவங்க 3rd ப்ரைஸ் வந்து இதை செக்யூர் பண்ணியிருக்காங்களே அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். ஸோ நம்ம தாய்லாண்டுக்கு வந்து ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக இப்போ ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருந்தது பார்த்தோம். இப்போ வந்து பிரைம் மினிஸ்டராகவே ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா அனுதின் சர்னி விராகுல். இவர் எந்த பார்ட்டியை சேர்ந்தவர்னா பூம் ஜெய்தாய் பார்ட்டியை சேர்ந்தவர். யாரை சக்சீட் பண்ணியிருக்காங்க பேடோங் டன் ஷினாவத்ராவை சக்சீட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து பியூ தாய் பார்ட்டியை சேர்ந்தவங்க. இப்போ 32nd பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தாய்லாண்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஒரு 311 ஓட்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஆக்டிங் பிஎம்லேருந்து இப்போ பிஎம்க்கு வந்து வேற ஒருத்தவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க அனுதின் சர்ன் விராகுல். தென் செகண்டும் வந்து இது பார்த்தீங்கன்னா நமோ யுவா ரன் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நேம். இது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் அண்ட் ட்ரக் ஃப்ரீ இந்தியாவை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ஆக்சுவலி இந்த நமோ யுவா ரன் எந்த தீம்க்கு கீழே வருதுன்னா நக்ஷ் முக்தா பாரத் அப்படின்றது. இது எதுக்காகனா பிரைம் மினிஸ்டரோட 75th பர்த்டே வந்து செப்டம்பர் 17th அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேம்பெயின் வந்து இது பண்ணியிருப்பாங்க நமோ யுவா ரன் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் ஃப்ளாக்ஷிப் ஆர்கனைசர்ஸ் யாருன்னு பார்த்துக்கோங்க. பாரதிய ஜனதா யுவா மோர்ச்சா யூத் விங் ஆஃப் பிஜேபி. ஓகே. ஸோ இவங்க வந்து ஃப்ளாக்ஷிப் ஆர்கனைசர். தென் வந்து இதுக்கு பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிலினிட் சுமன். இவர் வந்து ஃபிட்னஸ் ஐக்கன் அண்ட் மாடல். ஓகே. இவரை தான் வந்து பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கேம்பெயினுக்கு. ஓகே.
ஸோ இந்த லான்ச் ஈவெண்ட் அட்டன் பண்ணது யாருன்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பிராண்ட் அம்பாசிடரோட நேம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து அந்த கேம்பகைனோட நேம் ப்ளஸ் பர்போஸ் அந்த தீமு, பிரைம் மினிஸ்டரோட பர்த்டே டேட் பார்த்துக்கோங்க. ஃப்ளாக்ஷிப் ஆர்கனைசர் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குயானான்றது ஒரு கண்ட்ரியில். ஸோ இதுக்குமே வந்து பிரசிடெண்ட்டை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. முகமது இஃப்ரான் அலியே வந்து பிரசிடெண்ட் ஆஃப் குயானாவா ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து செகண்ட் டேர்ம் இது 5 இயர்ஸ்க்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பிரசிடெண்ட்டாக வந்து எப்போ சர்வ் பண்ணியிருக்காருன்னா 2020ல். அப்போ வந்து 10th பிரசிடெண்ட் ஆஃப் குயானாவா வந்து வந்திருக்காரு. ஓகேங்களா? அண்ட் இவர் வந்து பிரவாசி பாரதியா சமான் அவார்ட் 2023யும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. யாருன்னா முகமது இஃப்ரான் அலி. குயானாவோட கேபிட்டல் ஜார்ஜ் டவுன். கரன்சி பார்த்துக்கோங்க டாலர். பிரைம் மினிஸ்டரும் பார்த்துக்கோங்க. தென் மென்ஸ் ஹாக்கி ஏஷியா கப் வந்து 12th எடிஷன் நடந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதை யார் ஹோஸ்ட் பண்ணாங்கன்னா ராஜ்கிர் பீகார் அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணாங்க. ஸோ பீகாரில் இப்போ 2வது வாட்டி நம்ம நியூஸ் படிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ சாம்பியன்ஷிப் வின் பண்ணது யாருன்னா இந்தியா. யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா சவுத் கொரியாவை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவோட ஏஷியன் கப் டைட்டிலில் இது வந்து 4th டைட்டில். இவங்க ப்ரீவியஸாக வின் பண்ண டைட்டில் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 2003, 2007, 17 இப்போ 2025ல் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்தியாவோட ஏஷியா கப் டைட்டில் எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 4th டைட்டில். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி பாகிஸ்தான் 3 டைட்டில். சவுத் கொரியா தான் வந்து ஹையஸ்ட் 5. இப்போ அந்த சவுத் கொரியாவை தான் நம்ம டிஃபீட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இதுலேருந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ இது வின் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ வந்து டேரெக்டாக 2026ஓட FIH மென்ஸ் ஹாக்கி வேர்ல்டு கப் நெதர்லாண்ட் பெல்ஜியம்க்கு வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. டேரெக்டாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டாப் 6ல் டாப் 3 இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட ஃபைனல் ஸ்டாண்டிங் இந்த ஏஷியாவோட வேர்ல்டு கப்பில் டாப் 3ல் இருக்கிறது யாருன்னா இந்தியா, சவுத் கொரியா, மலேசியா. ஓகே. ஸோ டீம் அண்ட் பிளேயர் எவ்வளோ வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்கன்னா ஈச் இந்தியன் பிளேயர் 3 lakh, சப்போர்ட் ஸ்டாஃப்க்கு வந்து 1.5 lakh. தென் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல அது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், அது ரிப்பீட் ஆகிடுச்சிங்க. ஓகே. இதோட கவர்னிங் பாடி யாருன்னு பார்த்துக்கோங்க. ஏஷியன் ஹாக்கி ஃபெடரேஷன். ஹெட்குவார்ட்டர் வந்து கவுலாலம்பூர், மலேசியா. ஸோ ஆனால் மலேசியா தான் வந்து 3rd பிளேஸில் இருக்காங்க இந்த மென்ஸ் ஹாக்கியில். ஸோ இதில் இண்டிவிஜுவலாக அவார்டு வாங்கியிருக்காங்கல்ல. ஸோ இதில் இந்தியாவை சேர்ந்தவங்க ஒருத்தவங்களோட 2 பேர் இருப்பாங்க. ப்ளஸ் சவுத் கொரியாவிலேருந்து ஒருத்தவங்கள எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஹீரோ ஆஃப் த டோர்னமெண்ட் அப்படின்றது அபிஷேகா. இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. 6 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் கோல் கீப்பர் கிம் ஜே சன், சவுத் கொரியாவை சேர்ந்தவங்க. அவங்க வந்து வின் பண்ணியிருப்பாங்க. தென் வந்து அவார்ட் பிளேயர் ஆஃப் த ஃபைனல் தில்பிரீத் சிங். இவங்க வந்து இந்தியா. அவார்ட் பிளேயர் ஆஃப் த ஃபைனல். பிளேயர் ஆஃப் த ஃபைனல் யாருன்னு கேட்டாங்கன்னா தில்பிரீத் சிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 5150 ஆக்சுவலி இது ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4th நியூஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸில் 4th நியூஸ் 5150 ட்ரையல் தான் சென்னை 2026. ஓகேங்களா? இந்தியா தான் வந்து இந்த இனாக்ரேட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டை. இது எங்கன்னா நம்மளோட சென்னை ECR MGM பீச் ரெசார்ட்டில் தான் இதுக்கான இது வந்து நடக்குது. ஸோ ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஸ்விம் வந்து 1.5 கிலோமீட்டர், சைக்கிள் 40 கிலோமீட்டர், ரன் வந்து 10 கிலோமீட்டர். தென் ஆர்கனைசர்ஸ் கொடுத்துருக்காங்க அயன்மேன் இந்தியா, தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, யோஸ்கா ஃபிட்னஸ் பிளாட்ஃபார்ம். இவங்கெல்லாம் இதோட ஆர்கனைசர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் ஒலிம்பிக் டிஸ்டன்ஸ் ட்ரையல் டன் வந்து இந்தியாவில் அயன்மேன் பேனருக்கு கீழே நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து ஸ்ப்ரிண்ட் டியூவல் தான், ஒலிம்பிக் டியூவல் தான், 2 டியூவல் தானாக பிரிக்கிறாங்க. ஸோ அதுக்கான கிலோமீட்டர்ஸ்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க போதும். ஓகேங்களா? இதுக்கு கவர்மெண்ட்டோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 3 crore வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த இதுக்காக அலாக்கேட் பண்ணியிருக்காங்க. ஓகே.
இதுல வந்து இது இந்தியாவோட மைல்ஸ்டோன். சென்னை வந்து ஒரு 3rd ஏசியன் சிட்டி அண்ட் 6th குளோபலா இந்த 5150 ரேஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து இந்தியாவோட மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 28th ITTF ATTU ஏசியன் டேபிள் டென்னிஸ் டீம் சாம்பியன்ஷிப். இது எங்க நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒடிஷா புவனேஸ்வர்ல. ஹோஸ்ட் யாருன்னா டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. ஆர்கனைஸ் பண்ணுங்க இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் ஃபெடரேஷனும் ஏஷியன் டேபிள் டென்னிஸ் யூனியனும். ஓகேங்களா? ஃபார்மேட் வந்து மென்ஸ் அண்ட் உமன் கேட்டகரிஸ் அந்த மாதிரி தான் நடக்கும் ஈவெண்ட்ஸு. இதில் ஒரு 13 டீம்ஸ் வந்து ஈச் கேட்டகரியில் குவாலிஃபை ஆயிருக்காங்க அவங்க 2026ஓட ஐடிடிஎஃப் வேர்ல்டு டீம் சாம்பியன்ஷிப்புக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒடிஷா வந்து இந்த ஏஷியன் லெவல் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா F1 2025 இட்டாலியன் கிராண்ட் பிரிக்ஸ் நடந்திருக்கு. இதில் வின்னர் வந்து மேக்ஸ் வெர்ஸ்டப்பன். ஸோ மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இது வந்து வின் பண்ணியிருக்காரு. இது அவரோட கரியரில் 66th F1 வின்னுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டாப் 3 டிரைவர்ஸ் பார்த்துக்கோங்க. மேக்ஸ் வெர்ஸ்டப்பன், லாண்டோ நாரிஸ், ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. அவங்களோட டீமு கண்ட்ரியோட இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஓப்பன் சிங்கிள்ஸ் சாம்பியன்ஸ் நடந்திருக்கு. மென்ஸ் சிங்கிள் சாம்பியன் இது. ஓகேங்களா? அதில் கேர்லஸ் அல்கரஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர். இவர் வந்து யாரை டிஃபீட் பண்ணியிருக்காங்கன்னா இட்டாலியை சேர்ந்த ஜன்னிக் சின்னரை டிஃபீட் பண்ணியிருக்காங்க. டைட்டில் என்னன்னா இவருடைய இது 6th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில். யாருக்குன்னா கேர்லோஸ்க்கு. ஓகேங்களா? அதே மாதிரி யூஎஸ் ஓப்பன் டைட்டில், செகண்ட் யூஎஸ் ஓப்பன் டைட்டில் இவருக்கு. வேர்ல்டுலயே நம்பர் 1 ரேங்கிங்ல இவர் தான் இருக்காரு. இப்போ யாருன்னா கார்லோஸ் அல்காரஸ். இவர் யங்கஸ்ட் மேன் இந்த 6 மேஜர் டைட்டில்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காது. ஓகேங்களா? ஸோ உமன்ஸ் சிங்கிள் சாம்பியன்ல வந்து ஹரியானா சபாலிங்கா இவங்க வந்து பெலாரஸ். இவங்க வந்து அமாண்டா ஹனிஸ்மோவா யூஎஸ்ஏ சேர்ந்தவங்கள டிஃபீட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய செகண்ட் கான்சிக்யூட்டிவ் யூஎஸ் ஓப்பன் டைட்டில் இது. அதே மாதிரி இவங்க 4th கிராண்ட் ஸ்லாம் டைட்டில் இது. ஓகே. இவங்க வந்து உமன்ஸ் கேட்டகரியில் வேர்ல்டுலேயே நம்பர் 1 அவங்களோட இதில் இருக்காங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். தேங்க்யூ.